ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா டெம்பிள் விலாக் இல்லை, கிச்சன் விலாக்ஸில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி முழுக்க என்னுடைய சின்ன பூஜை ரூம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பெங்களூரில் ஒரு சின்ன 1BH ஒரு சின்ன வீட்டில் ஒரு பூஜை ரூம் ரேர். ரொம்ப பேர் எங்கள் பூஜை ரூம் கொடுக்குறதில்ல. ஆனால் எனக்கு அமைஞ்ச வீட்டில் வந்து கண்டிப்பாக பூஜை ரூம் இருக்குது. அது எப்படி இருக்கு பார்க்கலாம். பட் டோரெல்லாம் இல்லை, ஸ்க்ரீன் தான். இது தான் இன்றைக்கி எடுக்கிற அன்றைக்கி டியூஸ்டே. இப்போ தான் பூஜைலாம் முடிச்சு சரி அப்படியே எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள். இதுதான் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. இல்லை என்ன புதுசாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது எனக்கு சில கொடுத்து நான் வச்சுருக்கிறேன். அது பயனுள்ளதாக நீங்களும் சொல்லுங்கள். லைட் போட்டுக்கிறேன். மேலே ஃபஸ்ட்டு சிவன் இருப்பார். எப்போவுமே சிவன் வந்து மேலே வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குடும்பம் இருக்கிற சிவனாக நான் வச்சுருக்கிறேன். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து திருவண்ணாமலையில் வாங்கினேன். நல்ல ஞாபகம். திருவண்ணாமலையில் 2020 நினைக்கிறேன் நான் வாங்கினது. ஆமாம், 20 வாங்கினேன். இது வந்து என்னுடைய மாமனார் வந்து தனியாக வீடு போகும்போது அவருக்கு தனியாக அவர் இருந்தார். எப்போவுமே செப்பரேட்டாக இருப்பார். அப்போ அவருக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தது அது. அப்புறமா அவர் எங்ககிட்டே வந்துட்டார். அப்போ அவர் எத்தனை என்கிட்ட இது கொடுத்துட்டாரு. இது நீயே வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு கொடுத்தது தான் இது. ஏன்னா அப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம், அவர் ஒரு இடத்துல இருந்தார். அப்போ அந்த வீட்டில் நாங்கள் தூரமாக இருக்கும்போது வாங்கி கொடுத்தது. அப்புறம் அவர் எங்கிட்ட வரும்போது இது கொடுத்துட்டாரு என்கிட்ட. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். இது வந்து பூரி ஜெகநாதர், குஜராத்தில் இருக்கிற பூரி ஜெகநாதர். இது அங்கேருந்து எங்களுக்கு வந்தவர். என்னுடைய ஹஸ்பண்ட் கூட அவங்களுடைய கான்ட்ராக்டர் வந்து அவங்க ஒரிசா. அப்போ அவர் குஜராத். அப்போது இது பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிருக்கும்போது எங்களுக்கு வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். நான் நினச்சி ஒரு சின்ன படமாக வாங்கிட்டு கொடுப்பாரு சொல்லிட்டு. அவர் இவ்வளோ பெருசு. இந்த வீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. ஏன்னா இது வந்து ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு ஆனால் இந்த சாமி இப்படி இருக்குது எனக்கு கேட்டிருக்குறாங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வச்சது உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை, பூரி ஜெகநாதர். இது வந்து பூரி ஜெகநாதர், அதான் நாராயணா. இது வந்து அவங்களுடைய தங்க. இது அவரோட அண்ணன் பலராமன், அவங்க தங்க. அது சுபத்ரா நினைக்கிறேன். அது கரெக்டாக எனக்கு தெரில. சுபத்ரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. அவங்க தான். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி. நான் மாலை பொறுத்தால் ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து அங்கே வாங்கினது. இது வந்து 2019 நான் வாங்க நினைக்கிறேன். ஃபோட்டோஸு எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. 9 தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது பிள்ளையார்பட்டி விநாயகர். இது வந்து நிறைய பேர் ஒரு 2020 தான் இதுவும் வாங்கினது. எனக்கு பிடிச்சது வந்து நானே போய்ட்டு அதோடைய ஃப்ரேம் தேடி அப்போ அங்கேயே ஃபோட்டோ கடையில் போட்டு வாங்கினது. நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மோஸ்ட்லி நான் வந்து வாசப்படிக்கிறதுல வச்சா இங்கே வைக்க இடம் இல்லாமல் நான் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்னுடைய 2வது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இது பார்த்துட்டு இருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து இது வந்து குபேர பண்ண நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து நான் வந்து இது நான் கல்யாணம் ஆக வந்தப்போ அங்கே வீட்டில் வச்சு வைப்பாங்களே அரிசி பருப்பு உப்புன்னு. அப்போ நான் தொட்டு கும்பிட்டுது. அதுக்கப்புறம் அது நான் அப்படியே தான் நான் வச்சு ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு கிளாஸில் வந்து மாதம் நான் சல்லு வாங்கினதுனே ஃபஸ்ட்டு இந்த 3 நான் வைப்பேன். அது மாதம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அது அப்போ வச்ச பழக்கம். இது யார் சொல்லி எனக்கு வைக்கல. அப்போ நான் வச்ச பழக்கம் அது நான் அப்படியே மனசில் பதிஞ்சிச்சு. இது வாராகி அம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாராகி அம்மா நான் வாங்கி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்கும் ரொம்ப எனக்கு கமெண்ட்டெல்லாம் வந்துச்சு. ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ்லலாம் வைக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வச்சு நான் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அந்த அம்மா துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு துணையாகவும் பக்கபலமாக தான் இருக்கிறாங்க, வராகி அம்மா. அப்புறம் இது நாராயணா. இது வந்து திருப்பதியில் தான் நான் வாங்கினேன். 2021 நினைக்கிறேன். 22 வாங்கினது. இது திருப்பதிக்கு போயிருந்தேன். அப்போ நான் வாங்கிட்டு வந்துச்சு. அதுக்கு இன்னொரு சின்ன படமாக இருந்துச்சு. அது என்னமோ அழைச்சிட்டு அதுக்கப்புறம் இது பெருசாக வாங்கினது நான் வச்சேன். இது கீழே இருக்கிறது வந்து மஞ்சுநாத சுவாமி, தர்மஸ்தலாவில் இருக்கிற மஞ்சுநாத சுவாமி. அவர் தாயார். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து முருகர். அது பாருங்கள், சர்பத் மேலே உட்காந்து பாரு முருகர். அது
இது வந்து ஒரு சின்ன இது வந்து ஒருத்தர் சொல்லி நான் வச்சுருக்கிற ஒரு பரிகாரம். இது உண்மையாக நடக்குதா நடக்கல எனக்கு தெரியல. ஆனால் ரீசெண்டாக நான் வச்சு ஒரு 1 மந்த்தாக 2 மந்த்தாக வச்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அது நான் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதில் ஒன்றும் இல்லை, காயினு, தாமரைப்பூ இலை, தாமரைப்பூ இதழ், பச்சை கற்பூரம், ₹1 காயினு, வெள்ளி. அதில் வந்து இன்னொன்று மிக்ஸ் பண்ணி வைக்கிற தேன். அது எதுக்காக எப்போ செய்யணும் அதுக்கும் ஒரு சில மந்திரமும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக நான் சக்ஸஸ்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாருங்கள் எத்தனை முருகர் இருக்கிறார். எனக்கு குட்டி விக்கிரக முருகர், பெரிய படம், அப்புறம் கொக்கே சுப்பிரமணியா முருகர், வேல், பெரிய வேல், குட்டி முருகர். இதெல்லாம் எங்கேருந்து வாங்கினேன்னா இந்த குட்டி முருகர் இருக்கிற தெரியுமா, இது வந்து பழனிக்கு நாங்கள் போயிருக்கும் போது அப்போ நான் வாங்கினது. அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பெரிய படமாக பழனி தான் வாங்கினோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் நம்ம பழனிக்கு வந்திருக்கிறோம், எனக்கு இது குட்டி வேணும்னு சொல்லிட்டு இது வாங்கினான். அப்போ இந்த வேல் வந்து என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கார் செஞ்சு கொடுத்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து சபரிமலைக்கு போயிருக்கும்போது அங்கே எனக்காக வாங்கின குட்டி வேல். இது நாங்கள் லாஸ்ட் இயர் கொக்கே சுப்பிரமணியாவுக்கு போயிருக்கும்போது குட்டியாக நான் வாங்கிட்டு வந்தேன். சரி படம் நிறைய இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 3 முருகர் படத்தை எடுத்து நான் கோயிலை வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு சொல்லிட்டு. அப்புறம் குட்டி முருகர் இது இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குட்டியாக வச்சுருப்பேன். வாரம் டியூஸ்டேஸில் அபிஷேகம் பண்ணுவேன். அப்புறம் டியூஸ்டேஸ், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில் பண்ணுவேன். அப்புறம் பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகைக்கு பண்ணுவேன். குட்டி அவருக்குன்னு ஒரு துண்டு கட்டுவேன். இந்த குச்சி வந்து நாங்கள் குக்கையில் வந்து ஒரு பரிகாரம் செய்யும்போது அங்கே கொடுத்தாங்க எங்களுக்கு. அதை நான் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணி அது என்ன பண்ணேன் எனக்கு உண்மையே தெரியாது. அது 2 குச்சி கொடுத்தாங்க. ஏன்னா 2 பசங்களுக்கு நான் பண்ணும்போது அது கொடுத்தது 2 குச்சி. அது தெரியாது நான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஆனால் பூஜை ரூமில் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம், சிவன், நந்தி பகவான், சிவன், லட்டு விநாயகர் ப்ளஸ் சங்கு. இந்த லட்டு விநாயகர் வந்து நான் அந்த முருகரோட அன்னைக்கே வாங்கினது. இது இந்த சங்கம் இங்கே வந்து கோமாதா சிலை இருக்குது. இது வந்து கார்த்திகா அவங்க ஸ்டோரில் வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. அவங்க இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7 இயர்ஸ்க்கு மேலே அப்போ நான் ஆர்டர் பண்ணி வாங்க அந்த சீசனில் 7 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். கோமதி சக்கரம், குட்டி லிங்கம். இவங்களுக்கு வந்து திங்கக்கிழமை பிரதோஷ நாளில் அபிஷேகம் பண்ணுவேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவேன். அப்புறம் குபேர தீபம், எல்லார் வீட்டில் இருக்கிற கஜலக்ஷ்மி தீபம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள் அவங்ககிட்ட வாங்கினது இது. அப்புறம் 2 வழுக்கு வச்சுருப்பேன். அந்த லாஸ்ட் வந்து சூரிய பகவான். இது வந்து நாங்கள் ரீசெண்டாக பெங்களூரில் வந்து இது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன், லாங் வீடியோவில். அப்போ வந்து அங்கே அந்த கோவிலில் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்து ஒரு 3 டேஸ் நான் வைக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு தூரமாகவே. அப்புறம் நான் எங்கள் எதிரில் இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் நான் கேட்டேன் ஐயரை வைக்கலாமான்னு சொல்லிட்டு. விக்கிரகம் தான் வைக்கக்கூடாது, ஃபோட்டோக்கு வைக்கலாம். ஏன்னா இது வந்து நான் வாங்கலை, எங்களுக்கு அந்த கோவிலே கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த கோவில் வெளியே வந்தால் கொடுத்தாங்க, எங்கள் ஃபேமிலிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சி வச்சேன். ஆனால் டிட்டு பார்க்க நாராயண மாதிரியே இருப்பார் வச்சேன். அப்புறம் கீழே வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. இங்கே பெங்களூரில் இருக்கிறாங்க அந்த அம்மா. உண்மையாக ரொம்ப பிடிக்காங்க. போயிட்டு வந்தாவே மனசுக்கு ரொம்ப அமைதி, சந்தோஷம் கிடைக்கும் அந்த கோயிலை போய்ட்டு. அதனால் அந்த அம்மா வச்சு நான் பூஜிச்சுட்டு இருக்கிறேன். இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும். குலதெய்வ வழக்கு, குலதெய்வ சொம்பு, அது தான் எங்களது முனீஸ்வரத்தில் அவர். அப்புறம் இவர் ஷிரடி சாய்பாபாவில் வந்து சாய்பாபா. இது வந்து குலதெய்வம். இது ஏன் இந்த செங்கல் ஏன் வச்சுக்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. இது உண்மையாக வச்சு பூஜிக்கணும்னு. இது வந்து என்னன்னு சொல்லணும்னா, ரீசெண்டாக நான் என்னோடய அம்மா வீட்டுக்கிட்ட வந்து மகா கும்பாபிஷேகம் நினச்சேன். அங்கே யாக செங்கல் தான் இது எனக்கு வச்சு பூஜிக்கணும்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்து நான் பூஜித்துக்கிறேன். இது தப்பாக கரெக்டாக கூட எனக்கு தெரியாது. எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைய அருள் புரியணும்னு நினச்சிட்டு இதை வச்சு பூஜிட்டு இருக்கிறேன். இது தப்பாக கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள், பூஜிக்கலாமான்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். அப்புறம் ஒரு இதில் குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு இருப்பேன், வழுக்கு வச்சுட்டு இருப்பேன். இவர் ஒரு வெள்ளி விநாயகர், ஒரு வெள்ளி சின்ன கஜலட்சுமி விளக்கு. இது வந்து நான் கொஞ்சம் ₹1 ₹2 சேர்த்து வச்சு வாங்கி வச்சுருக்கிற வெள்ளி வழுக்கு. அப்போ நான் வாங்கும்போது இது வந்து ₹2000 கிட்டத்தட்ட இருந்துச்சு. இப்போ கேட்டால் ₹4000 கிட்டக்குது.
இது வந்து ஆயிடுச்சு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வழுக்கு. அப்புறம் இந்த விநாயகர், குட்டி விநாயகர், இவர் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு 4 மந்த் ஆச்சு. என்னுடைய மாமனார் இறந்து 1 இயரில் வந்து எங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது விநாயகர் ஹோமம் பண்ணால் அதுக்கு கேட்டாங்க, விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணோன்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் சின்னதாக. அப்போது அது இருக்கும் ஒரு 25 கிராம்ஸ். இது பக்கத்தில் இவ்வளோ பெருசுக்கிறாரு, ஆனால் 25 கிராம் இவர். நல்லா கனமாக இருந்துச்சு. வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து அவருக்கு சங்கஷ்டி வெள்ளிக்கிழமைனா பூஜை அபிஷேகம் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய பூஜரம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஊதுபத்திக்குன்னு ஒன்று வச்சுருப்பேன். அப்புறம் வந்து சாம்பிராணிக்குன்னு ஒரு பிளேட்டு ஒரு மாதிரி வச்சுருப்பேன். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து அரிசி வந்து இங்கே வந்து வைக்கிறது வழக்கம். அதனால் வச்சு நான் பூஜை பண்ணேன். அதனால் அப்போ வந்து எதனா பூஜை பண்ணாலும் சரி இந்த தட்டில் வச்சு அர்ச்சனை பண்ணி போடுறது. ஒரு விபூதி இருக்கும், ஒரு இது வெள்ளம், அப்புறம் வழுக்குது குட்டி எல்லா வழுக்கு கேட்டதுக்காக ஒரு தூகல்ஸு. இது என்னென்னா வந்து இப்போ இங்கே ரீசெண்டாக வந்து என்னுடைய பக்கத்து வீட்டில் வந்து அவங்க சபரிமலை போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வழக்கம் வந்து நம்ம வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்தால் அங்கே வந்து சபரிமலை ஐயப்ப பிரசாதம் வாங்கிட்டு போவோம். இங்கே வந்து மோஸ்ட்லி பஞ்சாமிர்தமும் பழனிமலை முருகர் விபூதி தான் எனக்கு வந்துச்சு. அவங்க வந்து அவங்களுக்கு அது வழக்கமாக அங்கே தான் போயிட்டு வந்து லாஸ்ட்டாக பிரசாதம் வந்து கொடுப்பாங்களாம். அதனால் விபூதியும் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இந்த லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு காயின்ஸ் இருக்கும். மேலே வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு கற்கண்டு இருக்கும். அது மேலே சந்தனம் பாக்ஸ். இது வந்து பியூர் எள்ளெண்ணெய், செக்கு ஆட்டின எள்ளெண்ணெய். 7 முக தீபம் ஏற்றதுக்காக வச்சுருப்பேன் வெள்ளிக்கிழமில். அப்புறம் நெய், இந்த வெள்ளி வழுக்குக்கு ஏற்ற நெய் வச்சுருப்பேன், கற்பூரம். இது நார்மல் 5 குட்டை எண்ணெய் வந்து மற்ற வழுக்குக்கு வச்சுருப்பேன். இதுதான் என்னுடைய சின்ன பூஜரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் திருத்திக்கிறேன். எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா திருத்திக்கிறேன். பாய்.